பிளாஸ்டிக் ரோஜாவும் ஒரு உயிரை பறிக்கிற துப்பாக்கியும் ரெண்டும் ஒன்று சேர்ந்ததுன்னா அந்த இடத்துல ஒரு வைல்ட் ஃபயர் ஒன்று உண்டாகும். அதுதான் இந்த படத்தினுடைய கதை. ஸோ படத்தினுடைய கதைக்கு பொறுத்த முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கதை இதோ. தாஸ் அம்மாவை கொண்டவங்களை பழி வாங்கிட்டு சிறைச்சாலையிலிருந்து மீண்டும் ஒரு அரசுங்கிற ஒரு டீம் கிட்ட போய் சேர்றாரு. அவங்க கவர்மெண்ட் கொண்டு வரக்கூடிய அந்த துப்பாக்கி பறிமுதல் கொள்ளையில் ஈடுபடுறாங்க. பையனை படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 7 லட்ச ரூபா மதிப்புள்ள விவசாய நிலத்தை வித்துட்டு மடியில் கட்டிட்டு போயிட்டு இருக்கிறவன அந்த நடுப்பாலத்தில் போலீஸ் அவரை கொண்டுட்டு அந்த பணத்தை எடுத்துக்கிறாங்க. இவங்களை பழி வாங்குறதுக்காக தாஸ் டீம் களத்துக்குள்ளார இறங்குது. எங்கனால தானே இந்த பிரச்சனையே அப்படிங்கிறதுக்காக அந்த பையனை படிக்க வைக்கிறதுக்காக பணத்தை மீட்டுறதுக்காக அந்த களத்தில் இறங்குறாங்க. போலீஸை தொட்ட உடனே ஒவ்வொரு சம்பவங்களா தொடர ஆரம்பிக்குது. இதனால பின்விளைவு ஏற்பட போலீஸ் திருடன் போலீஸ் அப்படிங்கிற இந்த கதைக்குள்ளார ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஒவ்வொன்றா வெளிவர ஆரம்பிக்குது. சந்திரா யாரு, சந்திராவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, சந்திராய இந்த இடத்துல இருந்து வெளியில வரணும் அப்படின்னு நினைக்கிறான். தாஸுக்கு எப்படி பிரச்சனைகள் இருக்கோ அதே மாதிரி தான் சந்திராவுக்கும். இங்க துப்பாக்கி ஏந்திய போராட்டமா இருக்கும், இந்த பக்கம் பூவை கசக்கிற போராட்டமா இருக்கும். வெளி உலகத்தையே பார்க்காத இருக்கக்கூடிய சந்திராவுக்கு வெளி உலகத்தை பார்த்த உடனே தன்னை மீட்டெடுத்த தாஸை காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் கிளைமேக்ஸ்ல சேர்ந்தாங்களா, இந்த பக்கம் தாஸ் போலீஸை பழி வாங்கினாரா இல்லையா, இந்த இன்பிட்வீன் கேப்ல கேங்குக்குள்ள இருந்தவங்களுக்கெல்லாம் என்னாச்சு, இவங்க அப்பாவுக்கு என்னாச்சு, அரசுக்கு என்னாச்சு அப்படிங்கறத இந்த படத்தினுடைய ராவா இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட். ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கணும்னா தாஸ் ரொம்பவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு கேரக்டர். இவருடைய படங்கள் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம டைரக்ஷனில் வந்த படங்களை சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் பர்ஃபார்மன்ஸாக எப்படி இதில் பண்ணியிருக்காருன்னு பார்த்தா சபாஸ் சிறப்பாக பண்ணியிருக்காப்புல. அந்த கண்ணு மட்டும்தான் அப்படியே கலங்க வேண்டிய நேரத்தில் கலங்கிக்கிட்டே இருக்கும். இன்னொரு நேரத்தில் தலைகளை தொங்க விட்டு போலீஸ் என்ன அடி அடித்தாலும் உண்மையை மட்டும் சொல்லாத ஒரு கேரக்டர். தாடி ஆகட்டும், தலைமுடி ஆகட்டும், கையில் போட்டிருக்கக்கூடிய காப்பாகட்டும், அச்சு அசல் தம்பி நீங்கள் ரவுடி தான் நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் தான் நம்ம டைரக்டர் லோகேஷ் கனகராஜ். இவன் தான் என் ஹீரோ அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சி அந்த இன்ட்ரோல் பிளாக், அந்த லாட்ஜில் நடக்கக்கூடிய ஒரு கத்தி குத்து நிகழ்வு. சரமாரியா வர்றவன் போறவன் எல்லாத்தையுமே சொருவாப்ல. ஒவ்வொரு ஆக்ஷனும் அப்படியே பொறுமையா நின்று விளையாடுறதுக்காப்ல நம்ம ஹீரோ. அதே போல பாசத்துக்காக இயங்கக்கூடிய ஒரு கேரக்டரா பண்ணி இருந்திருக்காப்ல. அப்பா எப்போ ஃபோன் பண்ணாலும் எடுக்கிறது இல்லை. இவரை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு உறவு இல்லாம அது எவ்வளோ சித்திரவதைப்பட்டு இருக்கும், எவ்வளோ பாடுபடும் அப்படிங்கிற மாதிரியே கொண்டுட்டு பில்டப் பண்ணி கொண்டு போயிருந்திருப்பாங்க. இதனாலேயே அந்த கேரக்டர் ஒரு ராவாவே இருக்கும். சந்திரா கேரக்டரில் வரக்கூடிய வாமிகா கபி சிறப்பான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஒரு ராவான கேரக்டர். ஒரு சீன் அப்படின்னு சொல்லணும்னா அந்த டாக்டரை சுட்ட உடனே இவங்க தடுத்தாலும் அந்த கதறி அழுகக்கூடிய காட்சி அப்படிங்கிறது செம சீனு. இது எனக்கு சாணி காகிதம் நம்ம டைரக்டரோட படத்தை தான் எனக்கு திரும்பவும் எனக்கு ஞாபகப்படுத்துது. அந்த அளவுக்கான ஒரு எமோஷனலான ஒரு சீன் ஒன்று. ஹீரோ மாதிரியே வாமிகாவும் ஒரு செம மாஸ் சீன் ஒன்று இருக்கு. ஸ்டேஷனுக்குள்ள என்ட்ரி ஆகுறப்ப ஷாலை அப்படியே ஓப்பன் பண்ணி விட்டு 2 துப்பாக்கி எடுத்து டம்முன்னு ஸ்டேஷனுக்குள்ள சுடுற சீன். இது ஹீரோவுக்கு மேலே இருக்கக்கூடிய காட்சி தான். செம சீனில் அப்படின்னு தோணும். கருப்பு, ஜெபஸ்டின், கிட்டி இந்த கேரக்டர் எல்லாமே சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. அதே போல் போலீஸ் ஆஃபீஸராக வரக்கூடிய பெத்ராஜ் நல்ல கேரக்டர். அதாவது எந்த ஒரு ஈவு இறக்கமும் இருக்கக்கூடாது. போலீஸ் ஆஃபீஸர் கூட ஒரு ஆள் எனக்கு ஒரு லீவ் வேணுங்க, இல்லைங்க நான் வேலையை விட்டே போகிறேங்க அப்படின்னா, ஒன்று என்ன மாதிரி நீ பேச்சுலராக இருந்திருக்கணும், இல்லை ஒழுங்கான ஒரு பொண்ணை பார்த்து நீ கல்யாணம் பண்ணியிருந்துருக்கணும். அதுக்குள்ளே வீடு, குடும்பம், பொண்ணு, குட்டி அப்படின்னு இந்த மாதிரி டியூட்டியில் இருக்கிறப்ப நல்லா சித்திரவதை பண்ணாத, மூடிட்டு வண்டி எடு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டரு. அந்த டிரைவர் கேரக்டர் நமக்கு நல்லாவே மைண்டில் நிற்பார். எப்பயுமே ஒரு லவுட் ஸ்பீக்கரில் ஃபோனில் பேசிட்டு இருக்கக்கூடிய கேரக்டர். ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு அப்பா எப்பப்பா வருவ அப்படின்ட்டு அந்த சீன் எண்டு வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. டைரக்டர் அருண் மாதேஸ்வரன், ராக்கி, சாணி காகிதம், கேப்டன் மில்லர், ஒரு வைல்டு ஃபயராக எடுக்கக்கூடிய ஒரு ராவான கண்டென்ட் எடுக்கக்கூடிய ஒரு ஆள் தான் இவர். இந்த படம் என்ன மாதிரியான கண்டென்ட் இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப சிம்பிளாக போலீஸை பழி வாங்கக்கூடிய ஒரு ஹீரோ, அவர் சந்திக்கக்கூடிய ஒரு விபச்சார விடுதியில் இருக்கக்கூடிய பெண்ணை மீட்டுறாரு. அவங்க 2 பேத்துக்குள்ளார ஒரு காதல். அந்த போலீஸை எப்படியெல்லாம் பழி வாங்க போகிறாரு, அந்த போலீஸ் இவனை எப்படியெல்லாம் போகணுன்னு முயற்சி பண்ணுறாங்க. இதுதான். ஆனால் இதுக்குள்ளார எவ்வளோ ராவான ரத்தங்களை தெரிக்க முடியும், குண்டுகளை எரிய முடியும் அப்படிங்கிறது எல்லாமே தாண்டி எமோஷனலை உள்ளுக்குள்ளார வச்சிருந்திருக்காரு. அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு டிரைவராக வரக்கூடியவருடைய மகள் பேசுறது, 6 வயசுலேருந்து 16 வயசு வரைக்கும் இங்கே அடைச்சே வச்சிருந்து சூரியனவே பார்க்காத அளவுக்கு என்னை கொடுமைப்படுத்தினாங்க அப்படிங்கிறதாகட்டும். இதில் வரக்கூடிய ஒவ்வொரு கேரக்டருமே ஒரு எமோஷனலான கண்டென்ட் இருக்கும். இவன் ரவுடி தானே, இவனுக்கெல்லாம் இப்படி தான் வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறப்ப இதை தாண்டி அவனுக்குள்ள ஒரு ஃபேமிலி பாண்டிங் எமோஷன் ஒன்று இருக்குது அப்படிங்கிறத அழகாக ஒரு தின் லேயரில் படத்தில் ஆரம்பத்திலிருந்து எண்டு வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பார். கிளைமேக்ஸில் ஹீரோ அப்பா கிட்ட பேசுகிறப்ப கூட
மறுபடியும் நான் வருவேன், மறுபடியும் நான் உன்னை சந்திப்பேன், அப்போ 2 பேரும் வேறு மாதிரி கூட பேசலாம், வேறு மாதிரி கூட இருக்கலாம் அப்படிங்கிறதும், ஒருவேளை நீ என் ஃபோனை எடுத்திருந்தா, நீ என்கிட்ட அதட்டி பேசியிருந்தா, நான் இந்த சூழலுக்கு போகாமல் நல்லவனா கூட இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறதும் எல்லாமே ஃபேமிலி பாண்டிங்குக்குள்ளார தான் கொண்டுட்டு வந்திருக்காரு டேரக்டர். என்னதான் ராவா ரத்தம் தெரிகிற படமாக இருந்தாலும் இந்த விஷயத்தை சொல்லி தான் ஆகணும். ஸோ மியூசிக் டைரக்டர் அனிருத் இந்த படத்தை பெருசாக காப்பாற்றினதில் இவருக்கு ஒரு பங்கு உண்டு. ஒரு பக்கம் ஆக்ஷன் போனாலும் இன்னொரு பக்கம் அந்த டெம்போவை மெயின்டைன் பண்ணி ஹைப் பண்ணி கொண்டுட்டு போகிறது எல்லாமே நம்ம மியூசிக் டைரக்டரான அனிருத் தான். ஆக்ஷனுக்கு இங்கிலீஷ் சாங்கை போட்டு விட்றதும் இல்லை கர்நாடிக் மியூசிக்கை போட்டு விட்றதும் அப்படின்ட்டு ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு பேட்டர்ன் ஆஃப் மியூசிக்கை பயன்படுத்தியிருந்திருக்காரு இந்த படத்தில். மெயினாக இந்த படத்தில் டைலாகு ரொம்ப கம்மி, அதை காப்பாற்றுறதே நம்ம அனிருத் தான். ஏன்னா மியூசிக்கை உள்ளுக்குள்ளார அப்படியே பேக்கேஜாக கொடுத்து வச்சுருந்துருக்காரு. நம்ம ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய மியூசிக் ஒன்று இருக்கு இல்லையா, அது இன்ட்ரோவில் பிளாக்கும் கிளைமேக்ஸ் பிளாக்லேயும் வரும். தேட்டரில் கிளாப்பு பரன்னு பறந்தது. ஏன்னா சீனும் மாசான சீனு தான், அதுக்கான ரிதமும் இதுக்குள்ளார செமையாக ஒர்க் அவுட்டும் ஆயிருந்துருது. சில ஆங்கில பாடல்கள்லாம் வரப்ப இது ஒப்பேற்றக்கூடிய வேலையாச்சே அப்படிங்கிறதும் நம்ம மைண்டில் தோணுச்சு. ஏன்னா காட்சிகள் இல்லையா அப்படிங்கிறது தான். டேரக்டர் பற்றி இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இந்த படத்தை ரொம்பவும் டைட்லேயே போயிருக்காரு. ஸோ எங்கேயும் பெருசாக ஒய்டு இருக்காது. எண்டு கார்டில் போடுறப்ப மட்டும் ஒரு ஒய்டு காட்சி, மற்றபடி வாமிகா கபியும் லோகேஷ் கனகராஜும் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறப்ப அந்த ஒயிட் டிராயிங் ஃப்ரேமை காட்டுறதுக்காக ஒரு ஒயிட் ஃப்ரேம் வச்சுருந்தாங்களே தவிர, மற்றபடி ஒயிட் ஃப்ரேம் அப்படிங்கிறது இந்த படத்தில் பெருசாக பயன்படுத்தவே இல்லை. இந்த இடத்துல பட்ஜெட் அப்படின்னு சொல்லணும், அதுக்கு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அப்படிங்கிறதும் மெயின்டைன் பண்ணி காட்டணும். ஏன்னா இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எப்பயுமே அப்படி தான், ஆர்டிஸ்ட்டு இவங்களுக்கு மட்டும் பட்ஜெட்டை பெருசாக வச்சுக்கிட்டு கேமராவை கம்மி பண்ணி ஃப்ரேமை சுருக்கிடுவாங்க. இதை ஜெயிலர் ஒன்லேயும் நான் ரிவ்யூவில் சொல்லியிருந்திருப்பேன். ஏன்னா ஃப்ரேம் ஒய்டில் வச்சா அந்த ஒய்டுக்கான கண்டென்ட்டை இல்லை அதுக்கான அவுட்புட்டை அந்த ஃப்ரேம்குள்ளார வச்சாகணும். அது எல்லாமே இந்த படத்தில் தவிர்க்கிறதுக்காக மேக்ஸிமம் டைட் ஃப்ரேமுக்குள்ளாரையே போயிருந்திருப்பாங்க. மிட் ஷாட்டு டைட்டு, ஒய்டு அப்படிங்கிறது ஒரு காட்டுக்குள்ளார உள்ள 4 மரத்துக்கு நடுவில் வச்சா அது ஒரு ஒய்டு அப்படிங்கிறதும், ஆற்றுக்கு நடுவில் வைக்கிறது அப்படிங்கிறது ஒய்டுங்கிறதும் இந்த மாதிரி தான் சொல்ல முடியுமே தவிர, நல்ல ஒரு ஒயிட் ஃப்ரேமில் செம்ம மாஸ் பிளாக் ஆக்ஷன் ஒன்று இருந்தது அப்படிங்கன்னா அது கிடையவே கிடையாது. இவங்க பட்ஜெட்டுக்குள்ளார ஒரு ஆக்ஷன் படத்தை பண்ணணும், அதை பணத்தை பெருசாக சம்பாதிச்சிடணும் அப்படிங்கிறது தான் அது எல்லா ப்ரொடியூசருக்கும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல எண்ணம் தான். அவார்டை வீட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு படம் எடுக்கிறாங்க, பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதும் நோக்கம்தான். ஆனால் இந்த ஃப்ரேம்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ நேரம் தான் நம்ம வந்து டைட் ஃப்ரேமுக்குள்ளாரையே நம்ம படத்தை பார்த்துக்கிட்டே இருப்போம். நம்ம என்ன பயோஸ்கோப்புக்குள்ளார இப்படி ஒளிஞ்சால் கண்ணை வச்சு பார்த்துட்ருக்குறோம். நல்ல ஃப்ரேம் வச்சுருந்துருக்கணும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, அருண் மாதேஸ்வரன் கேப்டன் மில்லர் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃப்ரேம் வச்சுருந்துருப்பார். அந்த ஒயிட் ஃப்ரேமில் அதுக்கான ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே இருந்திருக்கும். இல்லாத நேரத்துலையும் அந்த ஒயிட் ஃப்ரேமில் கேரக்டர்கள் உள்ளுக்குள்ளார இருக்கும். ஆனால் இந்த படத்தில் அது கிடையாது. இது 2வது முறையும் நாம் இதை ரிஜிஸ்டர் செய்கிறோம் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு ராவான ஒரு கண்டென்ட் வேணும், இதை நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது 18+ கண்டென்ட் இருக்கக்கூடிய படம். கெட்ட வார்த்தைகள் நிறையா வரும், அதே போல் ரத்தங்கள் நிறையா தெரிக்கும். லோகேஷ் கனகராஜோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாலும் இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவருக்கான வாழ்த்துக்களும் சொல்லிடுவோம். ஏன்னா அடுத்த கட்டமான நகர்வு இவரது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. ஒரு லவ் பாயான படமா இல்லை ஆக்ஷன் மூவியா, இல்லைப்பா இந்த படம் இப்படியே இருக்கட்டும், இது 2வது பார்ட்டு வர்றதுக்கு ரெடியாகிற வரைக்கும் நான் அடுத்தது ஒரு 2-3 படத்தை டைரக்ஷன் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரியான மூடு இருக்கா அப்படிங்கிறதும் அது அவர் தான் சொல்லணும். நம்ம சேலத்தில் இந்த படம் 4 ஸ்க்ரீனில் தான் ப்ளே ஆகுது. டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் தேட்டர் ஓனர்ஸ் ஏதோ கமிஷன் பஞ்சாயத்து ஆட்டு இருக்குது, அதனால் இதை நிறையா தேட்டரில் படம் ஓடலை. ஸோ மேபி இந்த பஞ்சாயத்து முடிஞ்சு சனி ஞாயிறுகளில் காட்சிகள் அதிகமாக வர தொடங்கலாம். அது அவங்க பஞ்சாயத்து, அவங்க பார்த்துக்கிட்டால் ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் இதை நம்ம சொல்கிறோம். ஸோ இதே போல் நம்ம சேனலில் மற்ற படங்கள் ரிவ்யூ இருக்குது, பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.